நீலகிரியில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விழா நடத்தப்படுகிறது. கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி மே மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடக்கிறது. கூடலூரில் 12வது வாசனை திரவிய கண்காட்சி மே 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் நடக்கிறது. ஊட்டி ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி மே 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் நடக்கிறது. ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி மே 16ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரை நடக்கிறது. குன்னூரில் 65வது பழ கண்காட்சி மே 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடக்கிறது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக மலை பயிர்கள் காட்சி மே 31 மற்றும் ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவர்ந்து ஈர்க்கும் வகையில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நீலகிரியில் 5620 வணிக அறைகள், 575 உரிமம் பெற்ற ஹோம்ஸ்டே மட்டுமே உள்ளன. அவற்றில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 23,000 நபர்களை மட்டுமே தங்க வைக்க முடியும். எனவே வார நாட்களில் 6,000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8,000 வாகனங்களும் மட்டுமே நீலகிரிக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. உதகைக்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு இயற்கை, பல்லுயிர் பெருக்கம், பாதுகாப்பு, சூழலியல் சார்ந்து அறிவு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏனெனில் சுற்றுலா பயணிகள் செய்யும் சிறு தவறு வனத்திற்கும் வனவிலங்குகளுக்கும் பெரும் ஆபத்தை உண்டாக்குகிறது. அவர்கள் செய்யும் தவறுகள் என்ன, இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலத்துக்கு மிக பேர் போனது. வருஷம் இங்கே கோடிக்கணக்கான பேர் வந்து போகிறாங்க சுற்றுலாவுக்காகவும், இங்கே இருக்கிற சீதோஷ நிலையை அனுபவிக்கிறதுக்காக. அப்படி வர்ற சுற்றுலா பயணிகள் வந்து ஒவ்வொரு நீலகிரி மாவட்ட எல்லை சோதனை சாவடியிலையும் வந்து அவங்க பிளாஸ்டிக்கோ வேறு இதர பொருட்களோ கொண்டாடுறதை வந்து தடுக்கிறதுக்கு அரசாங்கம் எல்லா பக்கமும் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதற்கான ஆட்களை போட்டிருக்கு. இவர்கள்கிட்டருந்து அதிகப்படியாக இவங்க கண்காணிப்பிலிருந்து தவறி மேலே நிறையா பிளாஸ்டிக் வருது. இது என்னென்னா இந்த வனப்பகுதியை காப்பாற்றுறதுக்காக தான் மட்டும்தான் வனவிலங்குகள் வனப்பகுதியில் வந்து பிளாஸ்டிக் போட்டால் வனம் அழிஞ்சு போயிடும், வனப்பகுதியில் இருக்கிற மிருகங்கள் அழிஞ்சு போயிருங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றம் சிவியராக எடுக்க சொல்லிச்சு. ஆனால் இந்த நடவடிக்கை முழுமை பெறுதானா இல்லை. இப்போது பொதுவாக சுற்றுலா பயணிகள் இங்கே வர்றப்போ பார்த்திங்கன்னா சரிவர கண்காணிக்கப்படுதானா இல்லை. இரவு முழுவதும் சுற்றுலா பயணிகள் மேலே வர்றாங்க. பகல் மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் தடை விதிக்கிறது, மீதி எல்லாமே நடக்குது. இதையும் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து மது பாட்டிலில் வாங்கிட்டு போய் வனப்பகுதியில் வந்து இரவு முழுக்க வனப்பகுதியில் குடியாரர்கள் வந்து அந்த இடத்துல அவங்க குடிச்சிட்டு போடுற மது பாட்டில், அவங்க சாப்பிட்டு போகிற மீதி போகிற அந்த பகுதியில் தான் போடுறாங்க. இது குரங்கு, மான் எல்லாமே சாப்பிடுது. அங்கே இருக்கிற வனவிலங்குகள் பூராமே சாப்பிடுது. இதனால் மிகப்பெரிய அழிவை வனவிலங்குகள் சந்திக்குது, சுற்றுச்சூழல் சீர்கேடாகுது. இதையை தடுக்கிறதுக்கு அரசு முன் வர்றதும் இல்லை, இதை கேட்குறதும் இல்லை. அதே மாதிரி இந்த வனப்பகுதியில் மது அருந்தவர்களுக்கும் உணவு அருந்தவர்கள் மேலேயும் வனத்துறை வந்து பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுல அவங்களுக்கு மேலே எந்த ஒரு புகாரும் பண்ணுறதில்ல. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 20 கேஸ் 30 கேஸ் எழுதுகிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 300 கேஸ் ஆகும். அவ்வளோ பேர் இந்த வனப்பகுதி வந்து அசுத்தப்படுத்துகிறாங்க. இரவு நாங்கள் மது அருந்துறது, ரோட்டில் கொஞ்சம் சாப்பிட்றது, இவங்க சாப்பிட்டு போகிற கழிவுகளை வந்து மற்ற மிருகங்கள் சாப்பிட்றப்ப அதுக்கு அதாவது உடல்நலம் பாதிக்கும். பிளாஸ்டிக் உள்ளே போய் பிளாஸ்டிக் கழிவுனால இறந்த யானைகள் வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்கிறோம். ஆனால் இது செஞ்சது எல்லாமே படித்தவங்களும் இந்த உள்ளூர்வாசிகளும் இங்கே வர சுற்றுலா பயணிகளும். இதையை முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அரசு எடுக்கணும். சட்டங்கள் போகிறதில்ல, மக்கள் என்ன பண்ணுறோம் தப்பு பண்ணுறோங்கிறத வந்து ஒரு காணொலியாகவோ அல்லது ஒரு குறும்படங்களாகவோ மக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது திருத்த முடியும். மனிதனாக பார்த்துருந்தா மட்டும்தான் அந்த சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும். சுற்றுச்சூழலை பற்றி ஒன்றுமே தெரியல. அவன் போய் ஒரு பாட்டில் உடைக்கிறான், ஒரு தன் தின்பண்டங்கள் அங்கே போட்டு போகிறான். அது மற்ற மிருகங்கள் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே உணர்றதில்லை. ஒரு பாட்டில் குத்துனா ஒரு யானை எப்படி இறந்து போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அப்போ அது சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் மற்ற மிருகங்களாகட்டும், அதில் நடந்து போடுற எல்லா உயிரினங்களும் அதனால் பாதிக்கப்படுது. நீங்கள் இவ்வளோ வந்து அரசாங்கம் வந்து பிளாஸ்டிக் வாங்கிறதுக்கும் இவ்வளோ நடைமுறைகளை பண்ணி அதை இன்னும் தெளிவாக, இன்னும் சிவியராக, அதே மாதிரி வனப்பகுதியில் இரவு பகல் அனைத்து நேரங்களையும் ரோந்து பணிகளை போடுங்க. வனப்பகுதியில் உள்ள சாலைகளில் அந்த ரோந்து போங்க. அங்கே யாராவது உணவு சாப்பிட்றாங்களா, குடிபோதையில் இருக்கிறாங்களா, இரவு வாகனங்கள் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு நீங்கள் ஏன் ஃபைன் பண்ணுறதில்ல? அவதாரம் போட்டு அவங்களுக்கு வசூல் பண்ணுங்கள். குப்பைகளை போடுறத தடுங்க. ஒவ்வொரு சோதனை சாவடிகளையும் நிறுத்தி பொதுமக்களுக்கான அறிவுரைகளை கொடுங்க. வர சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை கொடுங்க. அடுத்த நம்ம 3 மாதம் வந்து கோடை காலம் ஆரம்பிக்க போது, இந்த கோடை விழாவெல்லாம் நடக்க போது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வர போகிறாங்க. இவங்களுக்கு வனத்துறை சார்பிலையும் தன்னார்வல சார்பிலையும் ஒரு அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த
கழிவுகளை கொண்டு போய் வனப்பகுதியில் கொட்டாமல் இருக்கிறது தடுக்கப்படும். அதுக்கான வேலைகளை அரசும் இங்கே இருக்க சமூக ஆர்வலர்களும் முன்னெடுக்கணும். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் வனச்சரகர் ஜோசப் ஸ்டாலின் கூறியதாவது: ஊட்டி கோத்தகிரி மலைப்பாதை இருபுறமும் வனமாக உள்ளதால் பிளாஸ்டிக் பாட்டில்கள் யாரும் எடுத்துச் செல்ல வேண்டாம். அதேபோல் சாலையோரங்களில் உணவு உட்கொள்ள வேண்டாம் மற்றும் குரங்கு போன்ற விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாம் போன்ற பொதுவான அறிவுரைகளை அறிவுறுத்தி வருகிறோம். வனவிலங்குகளுக்கு தொட்டி அமைத்து தண்ணீர் கொடுத்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ரேண்டமாக வாகனங்களை சோதனை செய்கிறோம். நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பிளாஸ்டிக் செக்போஸ்ட் ஓடந்துறை, கல்லாறு ஆகிய 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. அதே சமயம் ரோந்து பணியிலும் வன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையோரங்களில் உணவு சாப்பிடும் நபர்களை எச்சரித்து அனுப்புகிறோம். வனத்தின் எல்லைகளில் மது அருந்துதல் மற்றும் சிகரெட் பிடித்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது தமிழ்நாடு வனச்சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார்.